நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை பரப்புறதுக்காக மக்காவுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடிக்கிறாங்க. மனம் தளர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன? அல்லாஹ் தஆலா இங்க ஒரு வாசலை மூடினதுக்கு பின்னாடி எவ்வளவு வாசல்கள் அல்லாஹ் தஆலா திறந்து வைக்கிறான். வரக்கூடிய வழியில ஜின்கள் இறை வசனங்களை ஓதுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு பயணம் பண்றாங்க. போய் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காட்டுறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹிஜ்ரத்திற்காக வரும்போது மக்கத்து மக்கள் என மதீனா மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் ஆயிடுறாங்க. மனிதர்களை இறைவன் கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டா அல்லாஹ் தஆலா ஜின்களை கொடுக்குறான். தாயிபு மக்களை முஸ்லிம்களா மாத்தணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சா மதீனத்து மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாகிறாங்க. இப்போ பெருமானார் ஒரு வாசலை தட்டினா அல்லாஹ் தஆலா வேறு வாசல்களை திறந்து வைக்கிறான். அதுதான் விஷயம். நாம ஒரு விஷயம் நினைக்கலாம், அது நடக்கல அப்படிங்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த ஒன்றை நிச்சயமா நமக்கு கொடுப்பான். நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ்வோட கருணையின் பார்வை இல்லாமலாம் நம்மளாம் இங்க உயிரோட இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா இவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்கான்.